Hi all, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம ஒரு தீபாவளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ பூந்தி லட்டு தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த லட்டு வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும், கடையில் உள்ள மாதிரியே. செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இப்போ இதுக்கு தேவையானது பார்த்துடலாம். இப்போ ஒரு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வந்து சளிச்சிடலாம். சளிச்சு நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா சளிச்சாச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம் கலருக்காக. ஸோ கொஞ்சம் சேர்த்தாலே போதும். மஞ்சத்தூள் வந்து ஃப்ளேவர் எல்லாம் எதுவும் வராது, அதனால் நீங்கள் வந்து இது சேர்க்கலாம் மஞ்சத்தூள். சப்போஸ் கேசரி கலர் எல்லோ கலர் இருந்துச்சு அப்படின்னா கேசரி பொடியை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்ல தண்ணியாக கலக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பூந்தி பதம் கரெக்டாக வரும். இந்த மாதிரி தூக்குனா ட்ராப்ஸாக விழணும். ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ சீனி பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போது நான் இதே கப்புக்கு 1 கப் எடுத்து அதே கப் அளவுக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். இப்போ 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இது கூடவே நான் 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட போட்டுருதேன். அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய்யும் வந்து இது கூடவே கலக்கிக்கிறேன். இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு கம்பி பதம் வந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கண்கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த மாதிரி மாவை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி லைட்டாக தேய்ச்சி விடுங்க. குட்டி குட்டியாக கீழே விழுந்துடும். இப்போ இந்த பூந்திகளை வந்து ஒரு 30 செகண்ட் நீங்கள் எண்ணெயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப காய விட வேண்டாம். ஸோ கரெக்டாக 30 செகண்டில் எடுத்துடுங்க. மிச்சம் இருக்கிற எல்லாமாவே இந்த மாதிரி பூந்தி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி கோரஸாக அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஜீனி பாகில் ஆட் பண்ணிடலாம். இப்போது இதில் நான் நெய்யில் கொஞ்சோண்டு முந்திரியும் ரைசன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இப்போ சேர்ந்து கிண்டிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா ஊறணும்.
இப்போ அரை மணி நேரம் கழித்து நல்லா இந்த சீனி பாகில் பூந்தி எல்லாம் நல்லா ஊறி ஈவனாக இருக்கும். இப்போ நம்ம இதை பூந்தி பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நல்லா ஊறி இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா நீட்டாக உடையாமல் உருண்டை வரும். பாருங்கள், உருண்டை பிடிக்கும் போது உடையவே இல்லை. இப்போ இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த லட்டு நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், டேஸ்ட்டும் அப்படியே இருக்கும் மாறாமல். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.